ஹாய் மக்களே, மாலை வணக்கம். காவிரியில் தண்ணீரே தரமாட்டோம்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்த கர்நாடகா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு தமிழகத்துக்கு தண்ணீரே தரமாட்டோம் அப்படின்னு. நேற்று காவிரியுடைய சுற்று வட்டார பகுதிகளில் கரையோர பகுதிகளினுடைய கனமழை காரணமாக காவிரியினுடைய கபினி அணை வந்து ஒரு நாளே நிறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக ஐயா டி.கே. சிவகுமார் அவர்கள், கர்நாடகத்தின் முதலமைச்சர், இயற்கையை நாம் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது, தண்ணீரை வந்து நம்ம தேக்கி வச்சு தமிழகத்துக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா அந்த தண்ணீரால் நம்ம அடித்து செல்லப்படுவோம்னா என்னென்னலாமோ சொல்லி காலையிலேருந்து பிதட்டிட்டு இருந்தார். நமக்கு நியாயமாக உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்படி CWC, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், நதிநீர் மேலாண்மை வாரியத்தின் அறிவுறுத்தலின்படி ஒரு வினாடிக்கு 3500 டிஎம்சி கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கணும், 15 நாட்களுக்கு தொடர்ந்து திறக்கணும்னு சொன்ன பிறகும் தர முடியாதுன்னு உச்சாணி கொம்பில் இருந்த ஐயா டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து நேற்று காலையிலிருந்து, ஏனென்றால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது, மும்படியாக அவர்கள் தேக்கி வைத்தால் அணை உடையும், கர்நாடகம் முங்கி போகும், நாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவோம்னே அவர் காலையில் வந்து கிளியர் கட்டாகவே பேசிட்டார். அப்படி உள்ள சூழ்நிலையில் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுச்சு. நமக்கு நியாயமாக தர வேண்டிய தண்ணீர் அது திறக்கலை. உபரி நீர், அதாவது கர்நாடகத்தினுடைய வடிகாலாக உபரி நீர் பாய்கின்ற ஒரு கடைமடையாக தான் தமிழகத்தை அவர்கள் பார்க்குறாங்க. அதுதான் நிலைமை. நேற்று திறந்தாங்க, அது வந்து நம்முடைய மேட்டூர் அணை வந்து சேர்றதுக்கே 2 நாள் ஆகுனாங்க, 48 மணி நேரம். அங்கேருந்து நம்முடைய கடைமடை விவசாயிகளை போய் சேர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுங்கிறாங்க, 4 நாட்கள். இந்த விவசாயிக்கு இன்னைக்கு என்னதுமா சொல்கிறாங்க, அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தி. இன்னைக்கு விவசாய சங்கத்தின் தலைவர் வந்து சொல்கிறாரு, எங்களுக்கு தண்ணியே தேவையில்லை, ஆல்ரெடி 2.5 லட்சம் டன் அவங்க வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து அவங்க தண்ணீரை திறந்திருந்தால் தமிழகத்தின் அரிசி உற்பத்தி 2.5 லட்சம் டன். ஒரு டன் என்பது 1000 கிலோ. எவ்வளோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும், நம்ம கணக்கு போட முடியாது. கூட்டி பெருக்கி கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தா கூட கணக்கு நமக்கு சரியாக வராது. அந்த அரிசியெல்லாம் எங்களுக்கு எல்லாமே வீணா போச்சு, கருகி போயிடுச்சு, எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி விவசாயிகளுடைய அடிமடியிலேயே கை வைத்து விட்ட அந்த தாவைக்கு அரசு என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கோமாளியின் கூடாரமாக மாறி போயிருக்கு. அந்த கோமாளியின் கூடாரத்தின் உச்ச கோமாளியான அண்ணன் சோப்பு விஜய் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, சோப்பு விஜய் அவர்கள், நான் உச்சத்தை விட்டு வந்தேன், 150 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கலாம் மக்களேன்னு கூவிக்குன்னு சொல்ல முடியாது. தமிழகம் முழுவதுமாக நீங்கள் பிரச்சாரம் சென்றீர்கள் இல்லை, 1-2 இடத்துல போய் பிரச்சாரம் இடத்தெல்லாம் கூவினார் விசிலடிச்சு. அந்த உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் நான், என்னுடைய நிலைமையெல்லாம் விட்டு, என்னுடைய கெத்து, என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டு உங்களுக்கு இறங்கி வந்திருக்கேன் மக்களே சொன்ன அண்ணன் சோப்பு விஜய் அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கிற முதலமைச்சர் அலுவலகத்தை வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கிற 9வது 10வது தளத்துக்கு மாற்றுறாரா, அந்த பிஸியில் இருக்கிறார். அவர் 3 மாதத்தில் மாற்றி எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு ஆர்டர் விட்டுருக்கிறார். ஆமாம், அவர் உச்ச நடிகர் அல்லவா, 50 வருட பாரம்பரியம் கொண்ட தலைமைச் செயலகத்தில் இருக்க மாட்டாராம். அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க நிதி 11 கோடி ரூபான்னு சொல்லப்படுது. உச்சத்தை விட்டுன்னு சொல்ல, நீ ஒரு கூட்டத்திலலாம் அவர் சொன்னது, யார் விட்டு சிஎம் சார், ஸ்டாலின் சார் உங்களை தான் கேட்குறேன், யார் விட்டு இல்லை, நீங்கள் யாருக்கு ஸ்வீட் செய்றீங்கன்னு கேட்டார். இப்போ நாங்கள் கேட்குறோம், தமிழகத்தின் மக்களை நாங்கள் கேட்குறோம், யாரோடைய அதாவது மக்களுடைய வரி பணத்தில் இப்படி மஞ்சள் குளிக்கிறதுக்கா நீங்கள் உங்களுடைய உச்சத்தை விட்டு வந்தீங்க? தமிழகம் எந்த நிலைமையில் இருக்குது? தமிழகமே கதறிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த விவசாயிகள் சொல்றாங்க, தண்ணீரே தராண்டாயா, எல்லாம் கருகி போயிடுச்சு, தண்ணீர் வந்தான்னா வரவழியே போனேன் என்ன சொல்ல நேரத்தில் அந்த உச்ச கோமாளியான சோப்பு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அலுவலகத்தை டிசைன் பண்ற அந்த மூடில் தெரிஞ்சிட்டு இருக்கிறார். அவருடைய சக அமைச்சர்கள் பார்த்தா அது இன்னும் மோசம். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர் வந்து ஒரு தனியார் பள்ளியில் போய் கைவிழித்தல் போட்டியில் கலந்துக்கிட்டு கயிறு இழுக்கிறாரு. கயிறு இத்த கயிறு இருந்திருக்கு, கயிறு அத்து தரையில் விழுந்து மண்ணில் உருண்டு எந்திரிச்சு நின்று சிரிச்சு போஸ் கொடுக்குறாரு. அது ஒரு ரீல்ஸ் போட்டு அவர் ஹாய் மக்களே ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நம்ம பார்க்காதான் தட்டி விட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இன்னொரு அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள், வருகிற 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தமிழக மாமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும். அந்த பட்ஜெட்டோட அவர்
தமிழ்நாட்டு கோயில்கள் என்ற தவிர சரின்னு சொல்லியிருக்கலாம். திருப்பதி கோயில்ல போய் அந்த பட்ஜெட் காப்பியோட போய் பூஜை பண்ணிட்டு வந்தது தமிழக விவசாயிகள் சொல்றாங்க. இது தமிழக அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கே நிகரானது. இந்த கோமாளிகளின் கையில வந்து இந்த தமிழ்நாடு சிக்கிருச்சேன்னு இந்த மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இதற்கு என்ன முடிவுன்னு பார்த்தா, அது என்ன முடிவுங்கிறது மக்கள் கேள்வி. நீங்க தானே சொன்னீங்க. 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு தான் அந்த இடத்துல வந்து இருக்கிறோம்னு நீங்க கெத்தா சொல்றீங்களே. அந்த 1.5 கோடி மக்களுக்காக 2 மாதத்தில் நீங்க செஞ்ச நல்ல திட்டங்கள் என்ன? பொய்யும் புரட்டுமான ரீல்ஸ். இதுதான் இந்த 2 மாசத்துல நடந்தது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். ஒரு துருக்கிய பழமொழி ஒண்ணு உண்டு. When a clown enter in a palace, he does not become a king. The palace become a circus அப்படிங்கிறது. இது என்ன அர்த்தம்னா, ஒரு கிளவுன், ஒரு கோமாளி வந்து ஒரு அரண்மனைக்குள் நுழையும் பொழுது அது எக்காரணத்தை கொண்டும் அந்த அரண்மனையின் அரசனாக மாறிவிட முடியாது. ஆனால் அந்த அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாக மாறி போயிடுவோம். இது ஒரு புகழ்பெற்ற துருக்கிய பழமொழி. இந்த பழமொழிய மக்களே நீங்களே யாருக்கு பொருத்தி பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. இன்றைய தமிழகத்தின் நிலைமையில யார் இந்த கோமாளி? இந்த அரண்மனை, எந்த அரண்மனை இன்னைக்கு சர்க்கஸ் கூடாரமா இருக்குங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன்.